ஒரு நல்ல இறைப்பாடல் கேட்டா கொஞ்ச நேரத்துல சரிப்பா சாமி பாட்டு கொஞ்ச நேரம் கேட்டா போதும், அடுத்தது அதை கேளு இதை கேளு அப்படி எது எது தேவையில்லாத கேட்டா நம் மனது கெடுமோ அதையெல்லாம் காதும் கேட்கும் கண்ணும் பார்க்கும். என்ன இந்த செல்போன் வந்த பிறகு இந்த காதும் கண்ணும் நம்மளுக்கு பண்ற துரோகத்துக்கு அளவே இல்லை. இன்றைய இளைஞர்கள் யுவதி எல்லாம் பாத்தீங்களா, ஒரு மனிதர்களை கடந்து விலங்கியல் வாழ்க்கையை கொண்டு போயிடுச்சு இந்த கண்ணும் காதும். என்ன கண்டதும் காதல் கொண்டதும் ஓட்டம்ங்கிற மாதிரி இந்த கூகுள் நம்ம முகநூல் அது இது அப்புறம் முகம் தெரியாத அந்த இதுல ஐடியில பேஸ்புக் ஐடி அதெல்லாம் வைக்கிற உருவம் உண்மையானதா பொய்யான்னு எதையுமே சிந்திக்காத இந்த கண் பாக்குது, அவங்க போடுற பதிவுகளை காது கேக்குது. என்ன காது கேட்கணும் மனது கெடுது. இது ரெண்டு என்ன சொல்றாரு பெருமான், மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மடங்க குழந்தைகளும் வஞ்சனையை செய்ய. இதெல்லாம் என்ன பண்ணுது நமக்கு? குறிப்பா இந்த கண்ணும் காதும் ஒழுங்கா இருந்ததுன்னா, ஒழுங்கான்னா என்ன அழகா வடிவமைப்புல கண்ணும் காதும் வந்து நல்லவற்றை கேட்டு நல்லவற்றை பார்த்தால் மீதி இருக்கிற 3 பொறிகளும் அமைதியா இருக்கும். அதை விட அற்புதமான ஒரு கதை. இந்த 5 பொறிகளும் எப்படி நம்மளை கொண்டு போய் வீழ்த்துதுன்னு விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர், அவர் வந்து பெரும் விஸ்வாமித்திர வசிட்டர்னு ஒரு முனிவர், அவர் நல்லவர். அவர் வந்து திடீர்னு இறைவனை காண்றதுக்காக ஒரு தவம் செய்தார். போய் செய்ய வேண்டியதானே, மற்ற இடத்துல தவம் செய்தா ஏதாவது பூவாசனை அது இதெல்லாம் வந்து என்ன கோயில போய் அமைதியா இந்த பசங்க அமைதியா சாமி கும்பிட்டு இருப்பான். ஒரு மல்லிகைப்பூ வாசனை அடிச்சா போதும் சடானம் பார்ப்போம். என்ன இதெல்லாம் அந்த வாழ்க்கையில எல்லாம் கடந்து வந்த காலம் தானே. அதனால இந்த வாசனையெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு தவம் செய்வோம் அப்படின்ட்டு இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ற, வசிட்டர் போய் கங்கை கரையில பிணமெறிகிற இடத்துல அங்க நின்றுட்டு தவம் செய்யறார். அங்க வேற வாசனையே வராது இல்ல. தவம்னா தவம், அப்படி ஒரு தவம். ஒரு 100 வருஷம் ஆச்சு, 150 வருஷம் ஆச்சு, அப்படியே தவம் செய்யறார், செஞ்சுட்டே இருக்கார். அப்புறம் அந்த தவம் முடிவு பெறக்கூடிய ஒரு நாள், இவர் எதுக்காக தவம் செய்யறாருன்னா முக்தி அடைவதற்காக தவம் செய்யறார். இந்த முக்தி அடையணும்னா அதுக்கு தகுதி வேணும் இல்லையா? நம்ம சிவபெருமான் ஒரு மோசமான ஒரு தலைவர். எப்படி மோசமான தலைவர்? நல்லவர் தான், ஆனா நமக்கு எக்ஸாம் வைக்கிறதுல இவரை விட ஒரு மோசமான ஆளு யாரும் கிடையாது. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருக்கைலாயத்துல 2 பொண்ணுங்களை பார்த்துட்டாரு. சரி போப்பா பரவாயில்ல, பூமியில போய் வாழ்ந்துடுவான்னு அனுப்புறாரு. சுந்தர ஐயோ என்ன மறுபடியும் இந்த பிறவியில விட்டுறாதீங்க, இந்த பெண்களால தானே எனக்கு இதாச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப தடுத்து ஆட்கொள்ளுங்க அப்படின்னு சுந்தர கேட்டார். எல்லாரும் படிச்சிருக்கோமா? இப்படித்தானே கைலாசு? ஏன்னா உங்க ஊர் தான் சுந்தரர் ரொம்ப சம்பந்தமுடைய ஊரு. எட்டுக்கு இங்கிருந்தீர் எம்பிரார் நீர் திருமுருகன் பூண்டியில தான் பாடியிருப்பேன். அப்புறம் தடுத்து ஆட்கொண்டாரு. சுந்தர சிவனேன்னா அவர் உண்டா, ஒரு வியாபாரம் உண்டுன்ட்டு கோயிலா போய் ஏதோ பாட்டு பாடிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. திருவாரூர் வராரு. திருவாரூர் வந்துதான் அங்கதான் வில்லங்க வைக்கிறார் சாமி. பரவாயில்ல, சுந்தரன் வந்து தடுத்தாட் கொண்டுட்டோம், திருவெண்ணை நல்லூர்ல இருந்து திருவாரூர் வரைக்கும் வந்திருக்கான், இவனுக்கு வந்து முத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கல. திடீர்னு அந்த பறவைகள் மண்டலின்னு ஒரு இடம், அதுல ஒரு சிவலிங்கம்
அதுக்கு வந்து ஒரு பெண் கணிகிய மரம் தேவதாசின்னு அந்த காலத்துல இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்ட பெண்கள். அங்க அப்படி ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தினம் வந்து சாமிக்கு பூமாலை கொடுத்து அது பாட்டுக்கு சிவனைன்னு போயிட்டு. இந்த சுந்தரர் போனா கம்மனு சாமியை பார்க்க வேண்டியதானே, அதான முறை. அப்ப போனதும் திடீர்னு ஒரு மின்னல், அந்த ஒரு வடிவேல் ஜோக்ல வர மாதிரி வாமா மின்னல் அது மாதிரி இந்த ஆளு ஒரு மின்னல் அடிச்சு விட்டார் சாமி. அத பார்த்ததான் சுந்தரருக்கு உடனே சிலிர்த்து போனார். கற்பகத்தின் குங்குமோ காமண்டம் பெருவாழ்வோ உடைய புண்ணியத்தின் புண்ணியமோன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். போய் சாமி எனக்கு கல்யாணம் பண்ணி வை. சுந்தரர் வந்து கைலாசிலிருந்து வந்து தடுத்தார் சொல்லப்பட்டவரே. அப்படி இங்க என்ன நடக்குது, காசி கடற்கரையில இந்த மலர்ந்த குழந்தையும் மஞ்சனையும் செய்தல சுந்தரருக்கு இந்த கண்ணும் காதும் பண்ணின வேலைதான் வம்பு. அங்க அந்த வசிட்டர் போவோம். வசிட்டர் என்ன பண்றாரு, சீரியஸா தவம் இருந்துட்டு இருக்காரு. நாளைக்கு அவருக்கு முத்தி கிடைச்சிடும். அந்த நேரத்துல இந்த இந்திரன் பார்க்கலாம், என்னடா இந்த வசிட்டர் எங்க போனாலும் யாருக்கிட்டையாவது ஏதோ சாபம் கொடுக்க முடியாது. இந்திரன் பார்த்தான், ஓ இவர் முத்தி அடைஞ்சிட்டா சரிப்படாது அப்படின்ட்டு இந்த மேனகை ரம்பா ஊர்வசிலாம் அவருடைய அந்த தேவலோகத்துல 3 தேவ பெண்கள் இருப்பாங்க. அதுல ரொம்ப எழில் மிகுந்த, அதாவது நடை அழகு, உடை அழகு, கண்ணழகு அப்படின்லாம் நிறைய கண்ணதாசன் பாடுவார். அதுவும் அறிவு அம்மா, அம்மால ஒரு பெண். அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த சுடுகாட்டுல காசியில இந்த வச்சுட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நீ அப்படியே மெதுவா போய் அவரை கொஞ்சம் கவனிச்சுட்டு வா அப்படின்னா, அங்க என்ன நடந்ததுன்னா, இந்த அம்மா போகக்குள்ள தலையில நல்ல மல்லிப்பூ தலை நிறைய வச்சுட்டு கம்மன்னு நல்ல ஜாதி மல்லி, அது ஏதோ ராமர் பானம்னு சில மல்லிகை மிக அளப்பரும் நறுமணத்தோட அந்த தலையில வச்சுக்கிட்டு இந்த அம்மா அப்படியே வச்சுட்டு தவம் செய்யறதுல நிக்குது. போய் இந்த பணத்து வாசனையே சுவாசி மறுத்து போயிருந்த வசிட்டருடைய மூக்குல கம்மன்னு ஒரு மல்லிப்பூ வாசனை வரவும் உடனே அவர் மனசு சொன்னது, என்னடா இது புது வாசனை, இங்க எங்கடா வந்தது இந்த வாசனை அப்படிங்க. இப்ப மூக்கு துரோகம் பண்ணிடுச்சா, மலங்க குழந்தைக்கும் மஞ்சளையை செய்ய. அடுத்து அந்த அம்மா நடக்குது, கொலுசு ஓசை ஜல் ஜல் ஜல்னா கொலுசு கொஞ்சது, காது கேக்குது, மனசு சொல்லுது, மனசு நினைக்குது, என்னடா இது ஏதாவது மோகினி பேய் வந்துருச்சா, பேய் இப்படி நடக்காது, இது ரொம்ப இதமான ஒரு தேர்ந்த ஒரு அன்னம் போல நடைமுறைக்கூடிய ஒரு பெண்ணுடைய கொலுசோசை போல இருக்கு அப்படின்னு மனசு நினைக்குது. இந்த காதும் மூக்கும் வேலை செஞ்சுட்டா கண்ணு சும்மா இருக்காது. நீங்க அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்றப்ப ஏதாவது ஒரு பிரம்மான்னு ஒரு பாத்திரத்தை போட்டா காது என்ன காது என்ன சத்தம்னு, காது என்ன சத்தம்னு கேட்டதும் நான் சாமிக்கு போட்டிருக்கேன் என்ன சத்தம்னு வாய் வந்து நான் அதை கெடுக்கும் நம்ம வழிபாடு. அது போல இங்க என்ன ஆயிடுச்சு, வசிட்டருடைய மூக்கு நுகர்ந்தது, காது அந்த கொலுசு ஓசை கேட்டது, கண்ணு என்ன பண்ண மனசு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, அது மனசு யோசிச்சா கண்ணை திறக்குது, மெதுவா கண் திறந்து பார்க்குது. எதுக்கு அந்த அம்மா அப்படி ஒரு லட்சணமா எழிலோட நின்றுட்டு இருக்காங்க. இந்த வசிட்டர் என்ன பண்ணாரு, அது எதுக்கு தவம் செஞ்சாங்க இதெல்லாம் மறந்துட்டு பெண்ணே எனக்கு ஒரு முசம் கொடு அப்படின்ட்டு பெண்ணே அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ சாமியே நீங்க முட்டத்துக்காக தவம் இருக்கல,
கொள்வதற்காக இந்த அம்மா நானும் முத்துக்காக தான் தவா இருக்கேன்ட்டான். கண் காது செவி மூட்டு மனம் எல்லாம் என்ன பண்ணிச்சு, யோகம் பண்ணி கொண்டு போய் பிறவியில போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பக்கத்துல அப்படின்னு வரும். ஒரு பெரிய வரலாறு மகாபாரதம் சிறப்பா வரும்னு வச்சுக்கலாம். இந்த நம்ம பிறவியில மேலும் மேலும் ஆக்கிறதுக்கு தான் இந்த 5 கருவிகள் அப்படின்னு இருக்கனாலதான் அது அங்க சுந்தரர் மாட்டினார். சுந்தரர் போனாரா, சாமி கும்பிட்டாரா, பாட்டு பாடினாரா, அங்க யாரு வந்தா என்ன போனா என்ன, திடீர்னு அந்த அம்மாவை பார்த்ததும் கற்பகத்தின் கற்பக மரத்தினுடைய பூ பூத்து குழுங்கிற கொம்போ, ராமன் தன் பெருவாயோ, மன்மதன் மறுபடியும் உயிர் பெற்று வந்து இவளுக்குள்ள இருக்கானோ, ஒருடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, இந்த பிறவியில நான் செஞ்ச புண்ணியத்தின் மொத்த வடிவமே இந்த பொன்னாட்டம் தான். அப்ப கண்ணு பார்க்குது, வாய் போய் சாமி கிட்ட கேக்குது, சாமி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவோம். அப்ப இங்க என்ன, இந்த 5 புலன்களையும் வந்து 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னா, இந்த 5 புலன்களும் வந்து நல்லவை, கெட்டதே செய்ய தெரியாது. ஆனா எப்ப செய்யுதுன்னா அந்த விபரீதமான எண்ணங்களுக்கு செல்லும் போது. திருமந்திரத்துல ஒரு பாடல் வரும், அற்புதமான பாடல். என்ன பாடல்னா, பார்ப்பான் மனத்தில் பார்ப்பசு 5 மேய்ப்பாரும் இன்றி வெறித்தே தெரிவது, மேய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினார், பார்ப்பான் பசு 5 பாலை சொல்லி அப்படின்னு ஒரு அருமையான திருமந்திரம். பார்ப்பான் என்றால் கடவுளை தேடுபவன். கடவுளை தேடுறது யாரு? பசுதான் பதிய தேடும், உயிர் கடவுளை தேடும். அது மனதுல 5 நல்ல பசுமாடு இருக்கு. எது? இந்த 5 புலன்கள், கண் காது மூக்கு வாய் நெய் எல்லாமே, மனம் எல்லாம் சேர்ந்த 5 இது என்ன பண்ணுது? சரியான வழிகாட்டு இல்லாம கண்டபடி மாடுல மேய்ஞ்சிட்டு மலைமலையா மேய்ஞ்சிட்டு தெரியுது. அப்படியே வாழ்ந்துட்டு ஒரு நல்ல மேய்ப்பான் கிடைச்சா அந்த பசுமாடு கண்டபடி தெரியாம அதை கட்டி போட்டு பாலை கறந்து 10 பேருக்கு ஊத்தி அதை பராமரிச்சு, இல்ல அந்த 5 புலன்களும் என்ன, பார்ப்பான் பசைந்தும் பாலை சொல்லியுமே. இந்த 5 புலன்களும் நமக்கு இறை நாட்டத்தையும் ஒடுக்க வாழ்க்கையையும் அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 தான் அந்த மாற்றினுடைய இந்த உயிருடைய காம்பு. எது? உயிருக்கு ஞானத்தை தரக்கூடிய, ஞானப்பாக தரக்கூடிய இந்த பிரபஞ்சமாகிய மாய பசு இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சம் தான் மாய பசு. நம்மளாம் அந்த பால் குடிக்கிற ஆளுங்க அங்க வந்து 4 வச்சிருக்காரு. 4 ஒண்ணு வந்து பொருள் இன்பம் வீடு பெறும், இன்னொன்னு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு, அழுக்காறு பொறாம பண்ணு, அப்புறம் கோபம் வெகுளி, அப்புறம் பேராசை, அப்புறம் என்ன கெட்டதையே சொல்றது. இந்த 4ஆ தெரிகிற இந்த பசுமாடு இந்த 4ல மாட்டி இந்த விஷப்பாலை செய்யக்கூடிய இந்த மனமாகிய பசு அங்க என்ன செய்யும்? ஞானமாகிய பாலை சுரக்கிற அளவுக்கு இந்த 5 புலன்களும் கண் வந்து ஒரு நல்ல இறை வழிபாடு இல்லை, ஏதோ நல்ல மனிதர்கள் பார்த்து அவங்க கூட பழக்கி என்ன, அப்புறம் என்ன நல்ல விஷயங்களை காது கேட்டு இந்த திருக்குறள் தேவாரம் அறம் செயல் இருந்து 6 வருஷம் தினம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, தாய் சொல்லை தட்டாதே தந்தை சொல்லிக்க மந்திரம். இந்த ஞான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த எந்த தலைமுறையெல்லாம் தலைச்சாதான் இருக்கு. இதெல்லாம் இல்லாத கடந்த 50 ஆண்டுகளா கல்வித்துறையில இதையெல்லாம் தூக்கி நாசம் பண்ணி ஸ்திரீலோழர்களையும்
உதவா கரையையும் திருட்டுறையில் ஏறினவனையும் பொல்லாதவனை எல்லாம் கதாநாயகனா காட்டி இளைஞர் சமுதாயம் இன்றைய தலைமுறை ஒன்றுக்கு இல்லாத போயிடுச்சு. தமிழ் பாடம் உள்ள தமிழ் பாடம் இல்லை, ஔவையார் கிடையாது, நீதிநெறி விளக்கம் கிடையாது. ஆக இது என்ன செய்யுது, இந்த மாயை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மாய பசுவாகிய அரசாங்கம் மக்களுக்கு தீயதை கற்றுத் தருகிறது. இதை சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் எங்க இருக்கு, நல்ல வழிகாட்டியாகிய குரு கையில இருக்கு. ஆக எப்ப மேய்ப்பார் யாரு, பார்ப்பார் மனத்தை பார்ப்பஸ் ஐந்துண்டு. இந்த மேய்ப்பாரின்றி திரிகின்ற இந்த பசுவாக்கு நல்ல ஆசான் கொள்ளினும் நல்ல குருவினை கொள்வி. அருமையான ஒரு வார்த்தை திருமந்திரமாய், கொள்ளினும் நல்ல குருவினை கொள்வி. இப்ப நல்ல குரு வந்தா கழுத்துல கட்டி வச்சு கொள்ள வராங்க, போட்டல ரொம்ப நேரம் ஆகாது, காமெடியான விஷயம். நல்ல குரு இன்னைக்கு எவ்வளவு ஜக்கி ஐயா, அப்புறமேட்டு வேதாத்திரி தாத்தா, நித்யானந்தம், எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய ரவிசங்கர்ஜி, இவங்க யாராவது அவங்க குருவை அடையாளம் காட்டுறாங்களா? நம்மளுக்கு எவ்வளவு காட்ட மாட்டான் அவங்க குரு. ஏன்னா குரு நல்லவனா இருந்திருப்பான், அவருக்கு பணம் காசு எதுக்கு ஆசைப்படாத ஒரு நல்ல மகானா இருந்திருப்பார். அவருடைய கண் பார்வைப்பட்ட நேரம் இவெல்லாம் நல்ல வியாபாரியாகி லக்ஸரியா ஏதோ வாழ்றான்னு வைங்க, வாழ்ந்துட்டு போறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, கொள்ளினும் நல்ல குருவினை, அந்த குரு எதை சொல்றாரோ அதை கேட்கணும். ஏன்னா நல்ல குரு நல்லதை தான் சொல்லுது. இங்க ஒரு குரு இருக்கார், எங்க ஊர்ல பெரிய புராண வகுப்பு எடுத்துட்டு இருந்தாரு, இளம்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல. அங்க வகுப்பு போயிட்டு இருந்த ஒரு அம்மையார் எனக்கு போன் பண்ணாங்க, ஐயா இது மாதிரி எங்க ஊர்ல ஜானகிராமன் வகுப்பு எடுத்திருக்காரு, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளும் உடல் பொருள் ஆதி அனைத்தும் நீன்னு சொன்னாரு. விளக்கம் சொல்லும் பொழுது, இங்க இருக்கும் தாய்மார்கள் யாருக்காவது நல்ல கணவன் இல்லாம தண்ணி ஒழுக்க நெறி இல்லாத கணவன் இருந்தா அப்படிப்பட்டவங்க என்ன அடுத்த பிரிவிலையாவது எனக்கு ஒழுக்கமான கணவன் வேணும்னு கேட்காம உங்கள் ஆசா நல்லவனா இருந்தா என்ன உடல் பொருள் ஆகி அனைத்தும் நீன்னு பேசினார். எனக்கு வீடியோ பதிவு அனுப்பிச்சு விடுறேன். சொன்ன ஏறா நீ இப்படி பண்ற, அங்கேயே அவனை பிடிச்சி 4 எழுத்து இருந்தா இன்னொரு நாளைக்கு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குருவை கொண்டு உடல் பொருள் ஆதி, குரு எதை சொல்கிறாரோ அந்த நல்ல செயலை உடல் செய்ய வேண்டும். பொருள் குரு நமக்கு நம்ம எந்த பொருளை அடைய நினைப்பாரு, மேன்மையான வாழ்க்கையும் இறையர்களையும் அடைவார்கள். அந்த பொருள் குரு காணிக்கைங்கிறது என்னன்னா, குரு சொன்னபடி வாழ்தல். உடல் பொருள் ஆவி, இந்த உயிர் குரு சொன்னபடி உயர்ந்த நாட்டத்தில் செல்ல வேண்டும். அப்படி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல குருவின் மீதும் நல்ல செய்திகள் நமக்கு கிடைத்து வாழ்வோம்னால் என்ன கிடைக்கும்? பிறவா பேரின்பம், அது மரணமில்லா பெருவாழ்வு. பிறந்ததான மரணம் வரும். ஆக இங்க என்ன, அறம்பாவம் என்னும் அருங்கைச்சால் கட்டி புறந்தோள் போட்டெங்கும் புழுவழுக்கு மூடி மலங்க புலனைந்தும் அஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பால் கருவுருகும் நலம்தான் இல்லாத சிறியேன் அப்படின்னு இந்த மனதுல ஒரு எண்ணம் வரணும். அறிவாசை போல அந்த நிலை வர வேண்டுமானால் நாம் அதற்கான என்ன செய்யணும், அந்த நல்ல வழிகாட்டி நமக்கு ஒரு நல்ல வழி நடத்துவதை இறைவன் யாரை காட்டுகிறாரோ, ஒருவர் குருன்னு கைலாஸ் ஒரு குரு அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறாருன்னா, கைலாஸ் யாரு, அவர் எப்படி இருந்தாரு, கைலாச வீட்டு பாவம், இந்த பையனாலதான் நான் இங்க மாட்டி சக்கரை எடுக்கணும். சொக்கர் யாரு, என்ன பண்றாரு, ஒழுங்கா அவர் சம்பாதிக்கிறாரா, ஒழுங்கா குடும்பத்தை பாக்குறாரா, உறவுகளை பேணுறாரா, நண்பர்கிட்ட பதிவுல கேட்கற விஷயம் துட்டு கேட்கிறாரா, கோயில் கட்டேன் அது இல்ல யாராவது வாங்கன்னா உடனே போய் உட்கார்ந்து குருதட்சிணை கேட்கிறாரா, இதையெல்லாம் யோசிச்சு சொக்கர் ஒரு சொந்தமா உழைப்பு சம்பாதிக்கிறாரு.
சம்பாதிக்கிறாரா? ஆம். அப்படி டிக் அடிக்கணும் குருவுடைய லட்சணங்கள். அவங்க பெற்றோர் குடிபிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவர் எந்த குடியில் பிறந்தவர், ஒழுக்கமிக்க குடி. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஔவையார் இட்டார் பெரியோர் அப்படி போய்க்கலாம், இடாதோர் இழிகளோ அப்படின்வாங்க. அப்படி அந்த சான்றாண்மை மிக்க குடியில் பிறந்தவரா இந்த ஆசான் அப்படி இப்படின்னு எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் எப்படி ஒரு பெண் பார்க்க உள்ள 10 பொருத்தம் பார்க்கறாங்கல்ல, அது போல அந்த 10 பொருத்தம் பார்க்கிற மாதிரி குருவை தேர்ந்தெடுக்க ஒரு 10 தகுதி குருவுக்கு இருக்கும். குருவுக்கே தகுதியா, குருவுக்கே தகுதியா அப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி நல்ல குருவை அடையாளம் காண்பது சொல்லிடும். நல்ல குருவினை கொடுங்க. அப்படி நல்ல மேய்ப்பான் இருந்தாதான் மாடு ஒழுங்கா மேயும். இல்லைன்னா மேய்ப்பான் கொண்டு போய் அடிமாட்டுக்கு விட்டுட்டு அவர் லக்ஸரியா வாழ்வார் என்று கூறி இந்த பிறவி ஒரு பெரிய அற்புதமான கல்வி. இந்த உடல் நாம் திருக்குறள் வையத்து வாழ்வாங்க வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கும். அந்த மனிதராய் போட்டு என்னங்கிறாரு, தேயாய் கணங்களாய் வண்ணசுடராகி என்ன முனிவராய் தேவராய், அதோட பிறவி முடிச்சுக்கிறார். கேரக்டர் நீங்க ஒரு தேவரை போல பலருக்கும் பயன்படும் வண்ணம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விளைந்தால் உங்கள் உயிர் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். வள்ளுவம் பேசும் வையத்து வாழ்வாங்க வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இது மட்டுமா இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னைக்கு வகுப்புல என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. ஒரு சொல்லுங்க வந்துட்டு இருந்தாலும் இறையருள் வந்து வகுப்பு இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். உயிரின் நிலை, உயிரவை நிலை பற்றி இதுல எவ்வளவு கதைகள் தான் சொற்க ஒரு கருத்தையே சொல்லி எங்க ஆடுரையா சொன்ன கதை தான் அந்த வசிட்டர் மேனகை அதெல்லாம் இருக்கு. அது வழியில தான் வந்து இதெல்லாம் நம்ம கங்கையின் மைந்தர்லாம் அதுல யாரோ வருவாங்க நிறைய பேர். மகாபாரதத்தினுடைய ஆதி முதல் கதாநாயகன் வந்து இப்படித்தான் வராது. மேனகையும் இவரு வசிட்டரும் சேர்ந்து பிறக்கும் குழந்தை தான் வந்து அந்த மகாபாரதத்தின் முதல் அரசன். அது மாதிரி நிறைய எல்லா இடத்துலயும் இந்த புலன்கள் 5 புலன்களும் என்ன பண்ணுது, போத்தோட தான் பார்க்கும். ஆனா உயிரை என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்டு இறைவன் நம்ம சும்மானத்துல இதெல்லாம் கொடுத்தது. அந்த இதுல வரும் நம்ம ஆழ்வார் பாசுரத்துல என்னன்னு வரும், மிக அற்புதமான ஒரு நெய்யிடை நல்லதோர் நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையறை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் இறைவன் சொல்லிட்டா. தினம் நெய்யோட சோறு நம்ம சொன்னதை கேட்க வேலையா இருக்கு. ஆனா சொல்லுங்க, நான் போட்டுட்டுமா அப்படி இல்ல அது செஞ்சுட்டு வரட்டுமா என்ன, அதான் நிச்சயம் கை நிறைய பணம், கழுத்துல ஜுவல்ஸ் நகைகள், காதுல தோடு அடங்குமா என்ன, இதெல்லாம் எதுக்கு தராரு இந்த உடலுக்கு அப்படிங்கிறத பத்தி நாளைய பதிவு செஞ்சுக்கணும். எல்லாம் அந்த என் தந்தை மீனாட்சக்கான பெருமானி பேரொரு தந்தைனா எல்லோரும் நம் நிலை உணர்ந்து பிறவி எவ்வளவு கொடிது நைந்து நைந்து நினைந்து நினைந்து உருகி உருகி எதை இறைவனை நினைத்து அல்ல, இறைவனை பற்றி 5 உருகி என்ன போகுது, அவர் நல்லாதான் இருப்பாரு. நம் நிலை எத்தனை பிறவி, எத்தனை விதமான மரம் செடி கொடி மனிதன் எத்தனை கேரக்டர். முனிவராய் தேவராயில வந்து நல்ல தேவன் கெட்ட தேவன் தான் என்ன, அது கூட நிறைய இருக்குது. பெருமானுடைய யாருக்கு திருவருளால் நாளை தொடர்ந்து ஏதேனும் விடுபட்டிருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ கேட்கலாம்.
என் நினைவில் அது அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு திருவள்ளால் இன்றைக்கு வந்துள்ளது. எல்லாருக்கும் நமச்சிவாய் வாழ்க்கை. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. வணக்கம் ஐயா. சசி பேசுறேன் ஐயா. சொல்லுங்க கண்ணு. ஐயா, உங்களோட எனக்கு குருவா நீங்க தான் இப்ப வழிகாட்டியா இருக்கீங்க ஐயா. எனக்கு குருவா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க வேற நம்மளை போட்டுட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு விளக்க கொடுக்கறது யாரு எனக்கு தெரிஞ்சு யாரு நான் பார்க்கல. உங்களோட விளக்கம் சுத்தமெல்லாம் நல்லவனா இருக்கான்னு நம்பலாமா? நானும் தேடிட்டு தான் இருக்கேன் ஐயா. அந்த மாதிரி ஒரு கடைசியில வரும் கேட்க மாட்டேங்குது. ஐயா சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க்கையா. எங்கேயுமே நல்லவன் கெட்டதுதான். நல்லவர்கள் எங்கேயுமே கிடையாதுங்களையா. தேவர்களையும் நல்லவர் கெட்டவங்கிறீங்க. அப்ப எப்படிதான் நம்ம இதா வருது? நீங்க நல்லவரா இருந்தா எல்லாம் நல்லது. அப்படி அடிச்சுக்க வேண்டியதுதான். நம்ம நல்லா இருந்து போக வேண்டியதுதான். அப்படி இல்லையா? கண்ணோட்டத்துல, தர்மன் கண்ணோட்டத்துல உலகத்துல இருக்கிறவங்களா நல்லதுதான் இருக்கும். துரோணர் போய் பார்க்க சொல்றாருல்ல. ஆமாங்க. துரியோதனா அந்த உலகத்துல யாராவது நல்லவர் இருந்தா பார்த்து துரியோதனம் போய் பார்த்தான். சரி. நீங்க எவனுமே நல்லவன் இல்லைன்னா அவன் கண்ணுக்கு அவங்க கண்ணுக்கு கொடுத்தாரு. சரி சரி சரி. பாக்குறவன்லாம் நல்லவனா பாக்குறேன். நாமே உலகத்துல கெட்டவனே ஒருத்தர் கூட இல்லை. அப்ப எங்க இருக்கு குறை? பார்ப்பவர் கண்ணில் அப்படி இல்லையா? உணர்தல். இதெல்லாம் நம்மளுடைய கண்ணோட்டம். உலகம் வந்து கண்ணாடி மாதிரி. சரிங்க. நம் உருவம் எப்படி தெரிகிறதோ அதுபோல என் மனது நான் நல்லவனாக இருந்தால் என் முன்னே இருக்கும் எல்லோரும் நல்லவர்கள். சரிங்க சரிங்க சரி. நல்லவனா இருந்தா எல்லாம். அப்ப நம்ம நல்லவங்களா இருக்கும் பொழுது இந்த மாதிரி மேனைய மாதிரி வசதிக்கு எடுத்த மாதிரி யார் வந்தாலும் நம்ம கெட்டு போக நம்ம நல்லவனா இருந்துக்க வேண்டியது. அப்படிதானையா? ஆமா. சரிங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா ஐயா நாளைக்கு பைரவருக்கு பூஜை ஐயா. நாளைக்கு நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பேசுறது வருந்தானே ஐயா? குரூப்ல வருந்தானங்க ஐயா? நாளைக்கு என்ன பதிவுன்னு வருந்தானே ஐயா? அதுக்குதான் ஐயா. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, விட முடியல. கோவில்ல இருப்போம், பூஜை, அதனாலதான் சரி கேட்டுக்கிறேன். அதுதான் ஐயா நாளைக்கு வருமா ஐயான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லையா? நாளைக்கு வரும். அதான் குரூப்ல நாளை கழிச்சு வருமா? புதன்கிழமை பார்க்க வருமான்னு எல்லாத்தையும் போட்டு விடுவாரு. சரிங்க ஐயா. சரிங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. சுப்பிரமணியம் ஐயா. அதான் நம்ம கண்ணோட்டத்துல தான் இருக்குது. யாரும் கெடுத்தாலும் நம்ம ஒதுக்கிட்டு போயிட வேண்டியதுதாங்க. நீங்க சொல்றது கரெக்டுங்கய்யா. இப்போ நாங்க எப்படிங்க நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறோம்? நாங்க குருன்னு சொல்லிவிட்டீங்க. நீங்க உங்களை தான் தேர்ந்தெடுக்கணும். நாங்க யார் தேர்ந்தெடுக்க முடியும்? சொக்கர் மாதிரி மோசமானாலும் யாரும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்கய்யா? உலகத்திலே கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. எங்க இன்னைக்கு லெவல்ல நீங்க தான் எங்களுக்கு குரு, அவ்வளவுதான். குறையில. ஏன்னா உங்களுடைய பிரசன்டேஷன் பிளஸ் ஃபேக்ட்ஸ் ரெண்டு வச்சு பார்க்கும் பொழுது நீங்க நல்லதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த நல்லதை கெடுக்கிறதுக்கு தகவல் வந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு போங்க நீங்க சொல்லி கொடுக்குறீங்கல்ல. அப்படி நீங்க தான் நல்ல குரு எங்களுக்கு. அப்படி நீங்க நினைச்சிட்டா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க நல்லவனே நினைக்கிறேன் ஐயா. அதனால வந்து நீங்க எங்களுக்கு நல்ல குரு, எங்களுக்கு நல்ல சொல்லி கொடுங்க.
இல்ல, இதையெல்லாம் சொல்லி கொடுத்தவர்கள் திருமுறை ஆசிரியர்கள், அவர்கள் தான் நல்லவங்க. அப்படியே வச்சுக்கிறேன். அந்த திருமுறை ஆசிரியர் சொக்கர் வழியா நாங்க வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். வேற நாங்க நீங்க தானே சொல்லி கொடுக்குறீங்க எங்களுக்கு. சொக்கர்னு வச்சுட்டு போங்க, அவரு பெரிய ஆளு, அவரு வேற லெவல் அவரு. சரிங்க, அது சரிங்க, நீங்க பெரிய அது சந்தேகமே கிடையாதுங்க. இருந்தாலும் நாங்க எங்க ஆசையை நாங்க உங்ககிட்ட சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவு ஆசை கட்டி அறையில் விட்டா அரைஞ்சிட்டு போங்க, அதுக்கு என்ன சரி. உங்களுக்கு தால் பண்ணிக்கிறோம் பையா, நாங்க அறையலாம் மாட்டோம் பையா. சொக்கர் தால் பண்ணுங்க. அதான் மேட்டூர் சொக்கர் தால் பண்ணுகிறோம், அதன் மூலம் சொக்கரையும் பண்ணுகிறோம். சரி, நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. என்ன கைலாஸ் ஐயா சொல்லுங்கய்யா. இதெல்லாம் நியாயமா கைலாஸ்? இப்படி என்ன வம்பள விட்டுட்டீங்க. இப்பொழுது என்னை இல்லைங்கய்யா, நீங்க சொன்ன குருஞான சம்பந்தரை விட குருவா, ஞான சம்பந்தனை விட குருவா, அவர் மட்டும்தான் குரு. அவங்க சொன்னதை நம்ம சிந்திக்கிறோம். செல்லுல உங்களுக்கு மெசேஜ் வர்றதுங்க விட செல்லுக்கு மாலை போட்டு கும்பிடுவீங்களா என்ன? அரியன் வந்து செல் மாதிரின்னு வச்சுங்கள, மெமரியில இருக்கிறத ஒப்பிக்குது. அதனால குரு ஒரே ஒருவர். ஆன்மாகத்திலும் எல்லா திருமுறையத்திற்கும் நம்ம மனதை விட மோசமான ரவுடி அலம்படுவோம். புலவிடும் எண்ணங்களை வச்சுதான் உங்களுக்கு வெளியே ஒருவர் தருவாரை அவர் மாணிக்கரும் மெய்கண்டாரும் ஞான சம்பந்தரும் குரு. அவங்க சொன்னது சொல்றேன். நான் ஒரு தபால்காரனோட மோசம். நான் வயசுக்காட்டுக்கு கோயில மண்ணி அடிச்சுட்டு ஏதோ கட்டதை வெளியே சொல்லிட்டு இருக்கேன். குரு பெரியவங்களுக்கான வார்த்தை எனக்கு கொடுக்குறீங்க. எங்களுக்கு யார் சொல்றாங்களோ அவங்களதான் நாங்க வச்சுக்க முடியும். சொக்கர் ஆல்வேஸ் நாங்க சொல்றோம். நாங்க மேட்டூர் சொக்கர் தான் சொல்றோம். சொக்கர் குரு கைலாஸ். கைலாஸ் ஐயா சொல்லுங்கய்யா. மேட்டூர் சொக்கர் தானே குரு? சொக்கநாதர். சொக்கநாதர் தான் குருநாதர். குருஞான சம்பந்தருக்கே சொக்கநாதர் தாங்க குருநாதர். ஐயா சொக்கநாதருக்கு பெட் நேம் சொக்கரியா? ஓ சரி சரி, வச்சிருவாங்க. சொக்கர்னா ஆல்வேஸ் ஒரே சொக்கர் தான். நீங்க சொன்ன மாதிரிங்கய்யா. வந்துட்டீங்களா? மேட்டுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். சரிங்க சரிங்க சரி. சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள். வாரத்துல ஒரு நாள் இப்ப இந்த ஒரு இது நம்மளோட நன்னறி வகுப்பா பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து தேவாரம் திருவாசகத்திலேயே நிறைய தமிழ் நூல்கள்ல உடலை பேணி பாதுகாத்தல் மிக முக்கியமான, இன்றைய காலகட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு இதுவா பாக்குறேன். உடலை வந்து பேணி பாதுகாத்தல், உடல் வந்து வலிமையாகவும் பலமாகவும்